வெளியில இருந்து வந்த உடனே அப்படியே ரூம்குள்ள போற? வா வந்து உட்காரு, உனக்கு சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏ சிந்து, என்னடி கன்னத்துல அலகு குத்தி பரிகாரம் பண்ணவளுக்கு சூடா காப்பி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நல்ல கார சாரமா சூப்பு வச்சு எடுத்து கொண்டாந்து குடு, அதுதான் அவ வாய்க்கு எதமா இருக்கும். சூப்பு சாப்பிடுறியா பூரணி? என்ன கழுவி, என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதா? உன்னை ஏண்டி நான் நக்கல் பண்ண போறேன்? உன் மேல இருக்கிற அக்கறையில தான் சூப்பை கொண்டு வந்து குடுக்க சொல்றேன். ஏமா பூர்ணி, உனக்கு என்ன அலகு குத்துனதுல கண்ணம் ரொம்ப வலிக்குதா? வலியில இல்ல. அப்புறம் நான் எப்பவும் போல நார்மலா தான் இருக்கேன். உனக்கு வாயில வலி இல்லனா அப்புறம் ஏன் இப்படி பேசுறியா? குத்துது கொடையுதுன்னு உண்மையை சொல்ல வேண்டியதானே? நான் வேதனையில வாய் கொளறி பேச முடியாம திண்டாடுறத ஏச்சு காட்டியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இருங்க இருங்க, நிக்கிதாக்கு கௌதம்க்கு கல்யாணம் நடந்து முடியட்டும், அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் எப்படி தெரிக்க விடுறேன்னு பாருங்க. கையில ஏதோ ஆயின்மெண்ட் வச்சிருக்க, அது எதுக்கு? இது என்னன்னு நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும்? அது பாருமா, தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன். சொல்ல இஷ்டம் இல்லன்னு விட்டுரு. வேற என்ன மாமா இருக்க போகுது? வாயில அழுகு குத்துன பொண்ணு வலி தாங்க முடியாம மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருப்பா. என்னது, வலிக்கு ஆயின்மெண்டா? நீங்களும் நிக்கிதாவும் கௌதம் வீட்டுக்கு போனப்ப கூட ரேவதி மேடம் அவருக்கு நாக்குல மருந்து போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல? அது நிக்கிதாவுக்கு தெரியுமா செவந்தி? அது தெரிஞ்சா திரும்பவும் பரிகாரம் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓ, என்னது, திரும்பவும் பரிகாரம் பண்ணணுமா? ஆமா, நல்ல மனசோட பரிகாரம் பண்ணாதான் வலி தெரியாது பூர்ணி. அப்படி வலி தெரிஞ்சா அப்போ அத ஆத்மார்த்தமா பண்ணலன்னு அர்த்தம். அப்படின்னா திரும்பவும் அதை பண்ணணும்னு சொல்வாங்க. என்னடி என்ன பயம் காட்டுறியா? இந்த மாதிரி எத்தனை பரிகாரம் வேணாலும் நிக்கிதாவுக்காக நானும் என் தம்பியும் பண்ணுவோம். நீ வாய மூடிட்டு அமைதியா இரு. ஓ சரிங்க மேடம். செவந்தி, நீயும் நிக்கிதாவும் சித்தப்பா வீட்டுக்கு போயிருந்தீங்களா? ஆமா, போயிட்டு வந்தோம். நிக்கிதாவோட அப்பா எங்க சித்தப்பா கிட்ட பேசினாரா? சார் கிட்ட அவரு பேசல, நிக்கிதா போன்ல இருந்து என்கிட்ட தான் பேசினாரு. கௌதமும் நீயும் தோஷ பரிகாரத்தை சிறப்பா பண்ணி முடிச்சிட்டீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதனால கல்யாணத்தை உடனே வச்சுக்கலான்னு 3 முகூர்த்த தேதியை சொன்னாரு. நானும் நிக்கிதாவும் சத்ரபதி சார போய் பார்த்து அந்த தேதியை கொடுத்தோம். அவரும் ஒரு தேதியை பிக்ஸ் பண்ணிட்டாரு. கல்யாணத்தை நம்ம ஊர்லயும் ரிசப்ஷனை துபாயில வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. அப்படியா? அப்படின்னா நானும் என் தம்பியும் பண்ண பரிகாரத்துக்கு பலன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லு. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நானே முன்ன நின்னு இந்த கல்யாணம் ஏற்பாட்ட பண்ண போறேன். அதுக்கெல்லாம் வேலையே இல்ல. செவ்வந்தி தான் அந்த கல்யாணத்துக்கான ஏற்பாட பண்ணணும்னு அந்த பொறுப்பு மொத்தத்தையும் சத்ரபதி சார் செவ்வந்தி கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. என்னடி முறைச்சுக்கிட்டே நிக்கிற? உன் தம்பி கல்யாண வேலை சம்பந்தமா நீ எதுவும் பண்ணணும்னாலும் செவ்வந்தி சொல்றதான் கேட்டு செய்யணும். நீயா எதுவுமே பண்ண கூடாது. ஏன் பூர்ணி அப்படி பாத்துக்கிட்டே நிக்கிற? போ, கையில இருக்கிற ஆயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு கன்னத்துல தடவி புண்ணு ஆத்துற வழிய பாரு. சரிங்க சரிங்க, இப்பவே நல்லா சிரிச்சுக்கோங்க. நிக்கிதா எங்க வீட்டுக்கு மருமகள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சிரிப்புங்கிற விஷயமே மறந்து போயிடும். யாருக்கு சிரிப்பு மறந்து போகும்னு அப்புறம் பார்க்கலாம்.